பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷகம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Gospel according to Matthew chapter 15 verse 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமென். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கானானிய ஸ்திரியை பார்த்து சொன்ன வார்த்தையாக இந்த வசனம் காணப்படுகிறது. நம்ம இந்த சம்பவத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு அப்படியாக ஊழியம் பண்ணி கொடுத்த நாட்களில் ஆண்டவர் தீரு சீதோன் அந்த பட்டணங்களுக்கு போகும் பொழுது அங்கு ஒரு கானானிய ஸ்திரீ புறஜாதியான ஒரு பெண் இல்லையா, அவள் தன்னுடைய மகளுக்காக, அவளுடைய மகள் பிசாசினால கொடிய வேதனைப்பட்டபடினால அவள் இயேசுவின் இடத்துல ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட தன்னுடைய மகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். அப்ப இயேசு ஒன்றுமே சொல்லல. அப்ப சீஷர்கள் சொல்றாங்க, அவளை அனுப்பி விடும்னு சொல்லி. அப்ப இயேசு சொல்றாரு, காணாமற் போன இஸ்ரவேலருக்கு தான் நான் அனுப்பப்பட்டனே ஒழிய மற்றபடி அல்ல என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவரே இறங்கி எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்வாரு, பிள்ளைகளோட அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதுன்னு. அப்பவும் அந்த அம்மா விடாம பற்றி கொண்டு மெய்தான் ஆண்டவர், ஆனாலும் அந்த எஜமானுடைய மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு அவர் ரொம்ப பணிந்து கொண்டு விடாம இயேசுவை பற்றி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லுவார், என்னன்னா, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவது என்று சொல்லி. உடனே அந்நேரமே அந்த மகள் ஆரோக்கியமானால், சுகமானால் என்று சொல்லி அப்படியாக வசனம் சொல்லுகிறது. ஆமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலையும் இல்லையா, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? பல காரியங்களுக்காக நம்ம ஆண்டவர்கிட்டத்துல நம்ம போய் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா. ஒருவேளை சரீர சுகத்துக்காக இருக்கலாம், நமக்காக, இல்லை நம்ம பிள்ளைகளுக்காக. எப்படி இந்த கானானிய ஸ்திரீ அவளுடைய மகளுக்காக ஆண்டவர்கிட்ட போய் அவங்க வேண்டிக் கொள்ளுகிறாங்க இல்லையா. அது போல நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கலாம். இல்லை நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், யாருக்காவது நம்ம ஜெபித்து கொண்டிருக்கலாம். சரீர சுகத்துக்காக, இல்லை வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக. இன்னைக்கு அநேகருக்கு சரீரத்துல எந்த பலவீனம் இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய மனதளவில் அநேகர் மென்டலி சிக்கா இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில இந்த டிப்ரெஷன் இப்படியான காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம போகும் பொழுது இல்லையா, அந்த கானானிய ஸ்திரியை போல நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா உடனே பதில் வரல அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜெபத்தை நிறுத்திடுறோம் இல்லையா. நம்ம விசுவாசத்துல நம்ம தளர்ந்து போய் விடுகிறோம். அப்படி இருக்க கூடாது இல்லையா. ஆண்டவரை நம்ம விடாம பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். விடாம பற்றி கொள்ள வேண்டும். அந்த கானானிய ஸ்திரியை போல நம்ம கிட்ட ஒரு தாழ்மை இருக்கணும். அந்த ஒரு ஆண்டவரை விடாம பற்றி அந்த பெர்சிவியரன்ஸ் இல்லையா, அந்த அப்படி ஆண்டவரை விடாம பற்றி கொள்ளணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய விசுவாசத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனை தேடுகிறவர்கள் அவர் உண்டென்றும், தன்னை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 11:6 நம்ம வாசிக்கிறோம். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான ஆண்டவர் செய்த எல்லா அற்புதத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்க்கிறோம், ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து உன் விசுவாசத்தின்படியாக கடவது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ என்னன்னா, நம்மளுடைய ஃபெய்த் எப்படி இருக்கு? அவள் புறஜாதியா இருந்தாலும் அவளுக்கு ஒரு பெரிய ஃபெய்த் இருந்தது இல்லையா. யுவர் ஃபெய்த் இஸ் கிரேட் அப்படின்னு ஆண்டவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த அம்மாவோட விசுவாசம் அவ்வளோ பெரிதாக இருந்தது. நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? அப்படி நம்மளோட விசுவாசம் பெரிதாக இருக்கும் பொழுது நம்ம விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று சொன்ன உடனேமே அந்த மகள் பிசாசின் அலக்கழிப்பிலிருந்து விடுபட்டு அந்த மகள், அவளுடைய மகள் குணமானாள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணம் அளிக்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகையினால இன்னைக்கு என்ன
சுகவீனமோ பலவீனமோ பிசாசுன அலக்கழிப்போ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். ஆமே. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தாவே ராஜா, அப்பா, விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்துல எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுவீர்கள்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்பா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்கிறீங்களே. அன்று அப்படி ஜெபிக்கிற கிருபை எங்களுக்கு கொடுங்க, விடாமல் பற்றி கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரோட வசனத்தை அனுப்பி நிர்குணமாக்குங்க. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். யாருக்கெல்லாம் எந்த சுகவீனங்கள் இருக்கிறதோ அப்பா, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா, அந்த பலவீனங்கள் விலகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புத சுகம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை பற்றுகிற விசுவாசத்தினால ஒரு சர்வாங்க சுகம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு விடுதலை உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. அப்பா, சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.